Good morning, students. The next topic, insertion. Okay, so this video is continuation of array operations. Okay, so the next task is insertion. First operation in arrays is traversing. That means visit all elements from the arrays. The next operation is insertion. So insertion means how can insert an element into the array. ஒரு அரேஸில் வந்து நம்ம எப்படி எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட். Insertion of a new element in an array can be done in two ways. First one is insertion at the end of the array. Then second one, insertion at a required position. Okay, ஸோ எப்படி நம்ம ஒரு அரே உள்ளுக்க எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இல்லையா. ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து அரையோட எண்டில் வந்து இன்சர்ட் பண்ணலாம் இல்லையா, எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் 6th பொசிஷனில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எலமெண்ட்ஸு நமக்கு இன்சர்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அட் ரெக்யர் பொசிஷன், இந்த அரே உள்ளுக்க எந்த பொசிஷனில் வேணும்னாலும் நம்ம எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 2 ways are used to insert an element into the array. So first one is at the end of the array, second one is at required position. Okay, insert an element at the end of the array can be easily done provided the memory space allocated for the array is large enough to accommodate an additional element. Yeah, so insert end of the array அப்படிங்கும்போது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், we must use the memory space, allocate particular element இல்லையா. அந்த எலமெண்ட்டுக்கு தேவையான மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி தென் ஆஃப்டர் இன்சர்ட் த எலமெண்ட் இன்டு த அரே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அறையில் அந்த எலமெண்ட்டுக்கான தேவையான மெமரி ஸ்பேஸை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டில் அலோகேட் பண்ணணும். ஓகே, அப்போ எண்ட் ஆஃப் த அறையில் இன்சர்ட் பண்ணணும்னா we must allocate particular memory space for that element, then after insert the element into that array. So that is very easiest concept. Then next one, at required position அப்படிங்கும்போது the element must be moved downwards to new location இல்லையா. இப்போ நமக்கு வந்து 5 elements இருக்குது. அப்போ நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 elements. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 10, 20, 30, 40, 50. So these are the 5 elements. What is the index value of the elements? A of 0, A of 1, A of 2, A of 3, A of 4 இல்லையா. அப்போ இந்த எலமெண்ட்ஸ் இப்படி கொடுத்துருக்குது. இந்த எலமெண்ட்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொசிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து A of 2 அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து நமக்கு என்ன செய்யணும், நமக்கு வந்து நமக்கு வந்து எலமெண்ட் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், பர்டிகுலர் பொசிஷனில் வந்து நம்ம ஸ்பேஸ் கണ്ടെத்தணும் இல்லையா. இப்போ நமக்கு அந்த 30th அப்படிங்கிற பொசிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் இந்த இடம் இல்லையா. 30th அதாவது 20க்கும் 30க்கும் இடையில் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், we must allocate the space for here இல்லையா. 20க்கும் 30க்கும் இடையில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுதான் அதில் கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபார் இன்சர்ட்டிங் த எலமெண்ட் அட் ரெக்வயர்ட் பொசிஷன் த எலமெண்ட் மஸ்ட் பி மூவ் டவுன்வர்ட்ஸ் இல்லையா. அப்போ நமக்கு வந்து இதான், அப்போ இப்போ 30 அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து என்ன செய்யணும், நம்ம மூவ் டவுன்வர்ட்ஸ் தென் ஆஃப்டர் டு கிவ் த மெமரி ஸ்பேஸ் ஃபார் த நியூ எலமெண்ட் இல்லையா. இந்த 30 அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன செஞ்சிடும், மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த A of 2 அப்படிங்கிற லொக்கேஷனில் வந்து ஒரு நியூ ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, நியூ ஸ்பேஸ் கிடைக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நமக்குள்ள நியூ லொக்கேஷன். ஸோ அட் தேட் டைம் த எலமெண்ட்ஸ் ஆர் மூவ் டவுன்வர்ட்ஸ் இல்லையா. எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, மூவ் டவுன்வர்டில் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தென் மூவ் ஆனதுக்கப்புறம் தென் ஆஃப்டர் டு அக்காமடேட் எ நியூ எலமெண்ட். ஓகே, இன் keep the order of the element. Suppose you want to insert 25 in array, for example இங்கே கொடுத்துருக்கு இல்லையா. 25 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் பொசிஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து நம்ம 2 அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கானது என்ன நம்ம கொடுக்கணும், ஃபஸ்ட்டில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கிறணும்.
இல்லையா? அப்போ என்ன செய்யணும், 30th அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் அந்த 30th அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம டவுன்வேர்டில் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுங்க, தென் ஆஃப்டர் டு இன்சர்ட் த எலமெண்ட். ஓகே, இங்கே வந்து எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கு. 10, 20, 25, 30, 40, 50 எலமெண்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. Okay, so this is the concept of insert an element at required position. அப்போ what is the general concept of insert an element in required position? ஒரு particular positionல நம்ம element வந்து insert பண்ணணும் அப்படின்னு கேட்டால் first to allocate the memory space for that element. At that time already located elements is moved downward. இல்லையா? அப்போது ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம எலமெண்ட்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட் வந்து என்ன பண்ணணும், டவுன்வேர்ட்ஸில் வந்து மூவ் பண்ணணும். அப்படி டவுன்வேர்ட்ஸில் மூவ் பண்ணும்போது ஆக்சுவலி த லென்த் ஆஃப் த அரே இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. அப்படி தானே? இப்போ நம்ம 5 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே 5 ஸ்பேஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் 6th எலமெண்ட்டை நம்ம ஏதாச்சும் ஒரு ரிக்கவர் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த எந்த பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அந்த பொசிஷன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டவுன்வர்ட் பண்ணும்போது ஆக்சுவலி த லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 இல்லையா? அப்போ நம்ம வந்து 6 அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது 6ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபார் இன்சர்ட்டிங் அண்ட் எலமெண்ட் இன்டு லீனியர் அரே. அப்போது அந்த ஒரு லீனியர் அரேவுக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் ஆஃப். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இன்சர்ட் ஆஃப் அப்படிங்கிறது இல்லையா? இன்சர்ட் ஆஃப் ஏ தென் லென்த் பாஸ் நம் இல்லையா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறது என்னது, அரே நேம், வேர் ஏ இஸ் லீனியர் அரே. ஏங்கிறது அரே நேம். தென் லென், எல்இஎன், லென் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா லென்த் ஆஃப் அரே. தென் போஸ் அப்படிங்கிறது பிஓஎஸ், பாஸ் அப்படிங்கிறது என்னது, விச் பொசிஷன் வி வாண்ட் டு இன்சர்ட் அன் எலமெண்ட் இன்டு தட் அரே. ஓகே, தென் ஆஃப்டர் நம் அப்படிங்கிறது the number, which number, which element to be inserted. So this is a very important thing of variables இல்லையா? இன்சர்ட் ஆஃப் என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம ஒரு எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் வாட் ஆர் த வேரியபிள்ஸ் யூஸ்டு டு இன்சர்ட் தட் எலமெண்ட். ஓகே, இன்சர்ட் ஏ லென் பாஸ் நம் இல்லையா? ஏ இஸ் ஏ அரே நேம், எல்இஎன் லென் இஸ் ஏ length of an array, total number of elements இல்லையா? ஒரு அரேயோட லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம், how many elements are allocated from that array. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸாக தான் என்ன செய்கிறது, நம்ம அதோட லென்த் அப்படிங்கிறது. பொசிஷன் அப்படிங்கும்போது பிஓஎஸ் அப்படிங்கிறது இஸ் அன் வேரியபிள் யூஸ் டு பர்டிகுலர் லொக்கேஷன் இல்லை, எந்த பொசிஷனில் போய் நம்ம எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறது தான். நம் அப்படிங்கிறது எந்த எலமெண்ட். அப்போ ஓகே, அதான் கான்செப்ட்டு. தென் அல்கோரிதம். ஓகே, அல்கோரிதம் வந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் என்ன செய்யணும், வி மஸ்ட் ரைட் த அல்கோரிதம். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங், டேட்டா ஸ்ட்ரக்சர். அல்கோரிதம் பாருங்கள், ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், 1ல் ஃபஸ்ட் லைனில் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆக்சுவலி டு கிவ் த லேபல் நேம் ஆஃப் தட் லைன். இல்லை என்ன ஃபஸ்ட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் இல்லை, இனிஷியலைஸ் த வேல்யூ ஆஃப் ஐ. அப்போது ஐ அப்படிங்கிறது வந்து லென் அப்படிங்கிறது வேல்யூ லென்த் செட் பண்ணுறோம் இல்லை, லென்த்து அப்படிங்கிற லென்த்னா என்ன, அதாவது வந்து லென்த்தில் வந்து நமக்கு வந்து how many elements in that array. அப்போ இனிஷியலைஸ் வேல்யூ அப்படிங்கும்போது ஐயோட இனிஷியல் வேல்யூ, இந்த லென்த்தோட இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது 0. ரிப்பீட் ஃபார் ஐ லென்த் டு பொசிஷன். நம்ம வந்து எந்த பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணால் போதும், நம்ம செட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ ஐங்கிறது 0வாக இருந்துச்சுன்னு சொன்னால் லென்த் அப்படிங்கிறது 5 இல்லையா, 5 டு பொசிஷன். இப்போ நமக்கு என்ன செகண்ட் பொசிஷன் சொன்னால் இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது தேர்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2ஆக இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம லூப்பை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறணும். பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எலமெண்ட்ஸ் டவுன் பை 1 பொசிஷன். அந்த 3வது லொக்கேஷனுக்கு, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ டு ஃபைண்ட் தட் வேல்யூ, அதர்வைஸ் தட் பொசிஷன் ஆனதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கிறணும், அதை வந்து ஒரு வேல்யூ வந்து மூவ் டவுன்வேர்ட் ஆகும்போது ஆக்சுவலி அங்கே என்ன ஆகிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1 இல்லையா? இந்த ஏ ஆஃப் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். த நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த லூப். ஓகே, அப்போது கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் த வேல்யூ ஆஃப் லென்த்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் பொசிஷன் கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட்ஸை வந்து மூவ் பண்ணணும், டவுன்வேர்டில் வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யணும், வி மஸ்ட் யூஸ் த லூப்பு.
இல்லையா? அப்போ ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். I ஈக்குவல் லென்த் டு பொசிஷன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். 0ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து தேர்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ 2 அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், 1 2 3 அப்படிங்கிற அந்த 0 1 2 அப்படிங்கிற அந்த பொசிஷன் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லூப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் ஆஃப்டர் செட்டு என்ன யூஸ் பண்ணிட்டான அந்த லூப் யூஸ் பண்ணி அந்த பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன மூவ் டவுன் பண்ணிட்டோம்னு சொன்னாலே அங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் ஆகும். ஸோ தென் ஆக்சுவலி த லென்த் ஆஃப் த அரே இஸ் இன்க்ரீஸ்டு. அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி I + 1 ஈக்குவல் A of I. ஓகே, லூப் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யணும், தென் ஆஃப்டர் டு ஃபைண்ட் த ஸ்பேஸ் இல்லையா? ஸ்பேஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறது, இன்சர்ட் த எலமெண்ட் அட் ரிக்வயர் பொசிஷன் இல்லையா? அப்போ என்ன, செட் A ஆஃப் பொசிஷன் ஈக்குவல் அந்த பொசிஷனில் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அதான் செட் A ஆஃப் பொசிஷன். A அப்படிங்கிறது அரே நேம். அந்த பர்டிகுலர் எந்த பொசிஷன் அந்த பொசிஷன் அதான் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஈக்குவல் தென் ரீசெட் லென்த் இல்லையா? லென்த் அதாவது என்னது, நம்ம அரேயோட லென்த்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். செட் லென்த் ஈக்குவல் லென்த் + 1. டிஸ்பிளே த நியூ லிஸ்ட் ஆஃப் அரேஸ் தென் எண்ட். ஓகே, ஸோ இந்த அல்கோரிதத்தை வந்து நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் ரீட் அவுட் பண்ணி நல்லா வாசிச்சு, ஏன்னா இனி வரப்போகிற எல்லா ப்ராசஸிங்க்குமே அல்கோரிதம் மஸ்ட்டாக வேணும். ஓகே, அப்போ அதனால் அதை நல்லா நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அந்த கான்செப்ட் கரெக்டாக நீங்கள் எழுதினாலே போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அல்கோரிதம் ஃபார் insert an element at required position from the array. Okay, thank you.